ஹலோ குழந்தைங்களா, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னா ஓநாயும் நரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் நரி ஒன்று ஆட்டு மந்தைக்குள்ளே போய் அங்கேருந்து செம்மறி ஆடுகளில் ஒரு கொளுத்த குட்டியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிச்சு. நரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஓநாய் மாதிரியே இருக்கும் இல்லையா? அதனால அந்த குட்டி செம்மறி ஆடுங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அது ஓநாய் தான் நினச்சிட்டு, ஓநாய் எங்களை தூக்கிட்டு போகிறான், எங்கள் இனத்தவே அதை அழிக்க போகிறான் அப்படின்னு பயங்கரமாக கத்துச்சு. இந்த நரி எடுத்துகிட்டு போன குட்டி செம்மறியாடை அது இடத்துல போய் வச்சுட்டு, இதை நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அங்கனே வச்சுருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த மற்ற செம்மறியாடுகள் எல்லாம் பயங்கர சத்தமாக, ஓநாய் எங்களை கூட்டிகிட்டு போகிறான், எங்கள் குட்டி எடுத்துகிட்டு போகிறான், எங்கள் இனத்தவே அவன் அழிக்க போகிறான், எங்களை காப்பாற்றுங்க, இந்த ஓநாய் எப்படியாவது அழிங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துச்சு. இது என்னடா இப்படி ஒரு பயங்கரமான சத்தமாக இருக்குது, இது நாம் இல்லவே இல்லையே அப்படின்னு தூரமாக இருந்த ஓநாயி யோசித்துட்டு இருந்துச்சு. எதுக்கு இப்படி நம்ம பேரை சொல்லி கத்துறாங்க? நாம் ஒன்றும் குட்டியை தூக்கலையே, நம்ம பாட்டுக்கு நம்ம குகைக்குள்ள தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் அந்த குட்டி ஆடுங்க பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அடடா, யாரோ செஞ்ச காரியத்துக்கு நம்மளை வினையாக்கிட்டாங்கடா அப்படின்னு அது நினச்சிச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக அது குகையை விட்டு போகிறப்ப அப்படி அந்த நரி வந்துச்சு. நரி சொன்னிச்சு, பார்த்தியா அந்த செம்மறி ஆடெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு காரணமே இல்லாமல் உன் பேரை சொல்லி கத்துறாங்க, எப்படியோ உன் பேர் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனால் செஞ்சது என்னமோ நான் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட ஓநாய் சொன்னிச்சு, அது அப்படி இல்லைப்பா, நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு உன்னை விட என்னத்தான் நல்லா தெரியும், அதனால் அடாவடித்தனமாக வம்புக்கு யாராவது வழியே போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் என் பேர் தான் அடிப்படுது அப்படின்னு பதில் சொன்னிச்சு. ஒரு டைம் கெட்டவேன்னு பேர் வாங்கிட்டோம்னா மறுபடியும் அந்த பேர் மாறுறது கஷ்டம்.